முதல்வர் ஸ்டாலினின் முன்னாள் விசுவாசியான VS பாபுவை கொளத்தூர் தொகுதிக்காக கூர் தீட்டுகிறாரா எடப்பாடி பழனிசாமி? முன்னாள் முதல்வர் பழனிசாமியை எதிர்த்து எடப்பாடியில் திமுக யாரை நிறுத்தப் போகிறது என்கிற எதிர்பார்ப்பை போலவே கொளத்தூர் தொகுதியிலும் முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக யாரை நிறுத்த போகிறது என்ற எதிர்பார்ப்பும் எகிரி கிடக்கிறது. 2011 கொளத்தூர் தொகுதி உதயமானதில் இருந்து ஸ்டாலின் தான் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருக்கிறார். 2011 கொளத்தூரில் ஸ்டாலினும் அதிமுக தரப்பில் சைதை துரைசாமியும் மோதினார்கள். அடுத்த தேர்தலில் JCT பிரபாகரை வென்று எதிர்க்கட்சி தலைவரானார் ஸ்டாலின். கடந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் ஆதி ராஜாராமை விட 70,384 வாக்குகள் கூடுதலாக பெற்று ஆட்சியை பிடித்து தமிழகத்தின் முதலமைச்சரானார் ஸ்டாலின். ஏற்கனவே எம்ஜிஆரிடம் அரசியல் பழகிய சைதை துரைசாமியையும் JCT பிரபாகரையும் ஜெயலலிதாவிடம் அரசியல் படித்த ஆதி ராஜாராமையும் ஸ்டாலினுக்கு எதிராக நிறுத்தி தோற்று போன அதிமுக இம்முறை திமுகவின் ஒவ்வொரு அசைவையும் நன்கு அறிந்து வலுவான வேட்பாளரை நிறுத்தும் திட்டத்தில் இருக்கிறது. அந்த வகையில் புரசைவாக்கம் தொகுதி முன்னாள் திமுக எம்எல்ஏவான VS பாபுவை கொளத்தூரில் நிறுத்த அதிமுக தலைமை தனது முதற்கட்ட பரிசீலனையில் வைத்திருப்பதாக தெரிகிறது. ஒரு காலத்தில் வடசென்னை திமுகவில் அசுர சக்தியாக இருந்தவர்தான் இந்த VS பாபு. வடசென்னை மாவட்ட திமுக செயலாளராக இருந்த இவர் 2006 சட்டப்பேரவை தேர்தலில் புரசைவாக்கத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார். 2011 புரசைவாக்கம் தொகுதி நீக்கப்பட்டு கொளத்தூர் தொகுதி உதயமானது. 2011 ஸ்டாலின் கொளத்தூரில் போட்டியிட்டதால் அப்போது VS பாபுவுக்கு வாய்ப்பும் கிடைக்கவில்லை. இருப்பினும் கொளத்தூரில் ஸ்டாலினின் வெற்றிக்காக கடுமையாக உழைத்தவர் பாபு. அந்த சமயத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட PK சேகர் பாபு புதிய வரவாக திமுகவுக்கு வந்தார். அவருக்கு ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்ததால் 2011 தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலினை எதிர்த்து கொண்டு திமுகவிலிருந்து விலகிய VS பாபு அதிமுகவில் இணைந்தார். ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவிலும் அவருக்கான முக்கியத்துவம் குறைந்தே போனது. இந்த நிலையில் 2017 நடைபெற்ற RK நகர் இடைத்தேர்தலில் TTV தினகரனுக்கு ஆதரவாக களப்பணி செய்ததாக கூறி 2018 VS பாபு உள்ளிட்ட 168 பேர் அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டனர். அதன் பிறகு அமைதி காத்த பாபு EPS பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதும் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் இப்போது கொளத்தூர் தொகுதியை உள்ளடக்கிய வடசென்னை வடமேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் VS பாபு. சீனியர் அரசியல்வாதி என்றாலும் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் பாபு திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை போட்டு தாக்கி வருவதுடன் அதிமுகவின் செயல்பாடுகள் குறித்தும் அப்டேட்டுகளை அள்ளி தந்து வருகிறார். இது குறித்து நம்மிடம் பேசிய கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக நிர்வாகிகள் சிலர் இவரை நிறுத்தினால்தான் ஸ்டாலினுக்கு சரியான போட்டியை ஏற்படுத்துவார் என்பதால் தான் VS பாபுவின் பெயரை EPS பரிசீலனைக்கு எடுத்திருக்க வேண்டும். அதிமுகவின் செல்வாக்கான தலைவர்களை தங்கள் பக்கம் இழுத்து அவர்களுக்கு அமைச்சரவையிலும் இடமளித்து கட்சியை வளர்த்து வருகிறது திமுக. அது போலதான் ஒரு காலத்தில் திமுகவில் பவர்ஃபுல் சக்தியாக இருந்த பாபுவை சாய்ஸாக எடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று அவர்கள் தெரிவித்தனர்.